ஒரு போர்க்கடவுள் அவரோட கோபமெல்லாம் தணிஞ்சு அமைதியா ஒரு இடத்துல இருக்காருனா அந்த இடத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கும். வாங்க திருத்தணியோட அந்த ரகசியங்களை நாம சேர்ந்து தேடலாம். நாம முருகன்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வர்றது என்ன? கையில வேல், சூரனை வதம் செஞ்ச அந்த உக்ரம், அந்த கோபம் இல்லையா? ஆனா இந்த ஒரு கோயில்ல மட்டும், திருத்தணியில மட்டும் ஏன் அவர் இவ்வளவு அமைதியா சாந்தமா இருக்காரு? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் திருத்தணியோட மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு. இந்த மலை நம்ம கிட்ட ஒரு நம்பர்ல பேசுது. அது என்ன நம்பர்னு நினைக்கிறீங்க? அதுதான் 365. ஆமாங்க, இந்த மலை கோயிலுக்கு போகணும்னா நாம ஏற வேண்டிய படிகள் சரியா 365. இது சும்மா ஒரு கணக்கில்ல, இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இப்ப நல்லா கேளுங்க. நீங்க ஏறுற ஒவ்வொரு படியும் சும்மா ஒரு கல் இல்ல, அது உங்க வாழ்க்கையோட ஒரு நாள். யோசிச்சு பாருங்க, 365 படிகளையும் ஏறி முடிக்கும்போது ஒரு வருஷம் முழுக்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்ச பாவங்களையெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஒரு புது மனுஷனா, ஒரு புத்துணர்ச்சியோட முருகனை பார்க்கறதா ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இந்த கோயில் சுல்லா செங்கல்லால கட்டினதில்ல, இது காலத்தால கட்டப்பட்டது. பல்லவர்கள் ஆரம்பிச்சு சோழர்கள் வளர்த்து நாயக்கர்கள் மெருகேத்தி இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி கம்பீரமா நிக்குது. அதனாலதான் சொல்றேன், இது வெறும் கோயில் இல்ல, இது ஒரு டைம் கேப்சூல், ஒரு சரித்திர பெட்டகம். நம்ம மனசுல இருக்கிற முருகன் யாரு? சூரபத்மனை வதம் செஞ்ச அந்த ஆக்ரோஷமான கடவுள். ஆனா திருத்தணியில அப்படியே உல்டா, கோபம் எல்லாம் போய் கருணை மட்டுமே முகத்துல தெரியுது. எப்படி எப்படி இந்த மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு? சூரனை அழிச்ச அந்த பெரிய போருக்கு அப்புறம் அந்த போரோட உக்கிரம், அந்த கோபம், அது எல்லாம் தணிக்கிறதுக்கு முருகன் ஒரு அமைதியான இடத்த தேடினாராம். அவர் சேர்ந்த இடம்தான் இந்த தணிகை மலை. இங்கதான் அவரோட அந்த தெய்வீக கோபம் மொத்தமும் அடங்கி அவர் முழுமையான அமைதி அடைஞ்சார்னு புராணம் சொல்லுது. இதுதான் திருத்தணியோட முதல் ஆனா ரொம்ப முக்கியமான ரகசியம். ஓகே, அப்போ முருகன் கோபம் தணிஞ்சதுக்கான காரணம் இதுதான் நினைச்சிடாதீங்க. கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த சிலையில இருக்கிற அமைதி அது வெறும் ஆரம்பம்தான். இந்த மலையே, ஆமா, இந்த மொத்த மலையுமே ஒரு பெரிய ரகசியத்தை தன்னுள்ள வச்சிருக்கு. நம்மில் பலருக்கு தெரியாத ஒரு ரகசியம். அப்படி என்ன ரகசியம்னு கேக்குறீங்களா? அந்த ரகசியம் இங்க வர்ற பக்தர்களோட வாழ்க்கையில நடக்குது. வருஷக்கணக்கா இருந்த நோய் சரியாகுது. வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம தவிக்கிறவங்களுக்கு ஒரு வழி பிறக்குது. மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி போகுதுன்னு இங்க வர்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் வெறும் கதைகள் இல்ல, இந்த மலையில நடந்துகிட்ட இருக்கிற உண்மைகள். இத நீங்க பாத்தீங்கன்னா புரியும். இங்க வர்றவங்கள்ல பாதிக்கு பாதி பேர், அதாவது 40% பேர் அற்புதங்கள் நடக்கும், நோய் தீரும்னு நம்பி வர்றாங்க. இன்னொரு 30% பேர் மன அமைதிக்காக வர்றாங்க. அப்போ பாத்துக்கோங்க, இது வெறும் சுற்றுலா தலம் இல்ல, லட்சக்கணக்கான மக்களோட கடைசி நம்பிக்கை. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு விஷயம் மட்டும் உண்மை. இந்த மலையில கால் வச்ச அந்த செகண்ட் உங்களை சுத்தி இருக்கிற எல்லா சத்தமும் அடங்கிடும். மனசுக்குள்ள ஒரு அமைதி, அதை வார்த்தையால சொல்லவே முடியாது. காத்துல கூட ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா எப்பவும் அமைதியா இருக்கிற இந்த மலை திருவிழா நாட்கள்ல அப்படியே மாறிடும். கிருத்திகை, தைப்பூசம் நாட்கள்ல எல்லாம் இந்த மலையே தெரியாது. எங்க பார்த்தாலும் பக்தர்கள் தான். லட்சக்கணக்கான பேர் ஒன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லும்போது அடாடாடா, அந்த எனர்ஜியே தனித்தான். அதை நேரில தான் அனுபவிக்கணும். அப்போ திருத்தணின்னா என்ன? அது வெறும் ஒரு கோயில் கிடையாது, அது பல்லாயிரம் வருஷ வரலாறு. ஒரு கடவுளோட கோபம் அமைதியா மாறின புராணம். இன்னிக்கும் மக்கள் வாழ்க்கையில அதிசயம் நடத்துற நம்பிக்கை. இது மூணும் ஒன்னா கலந்த ஒரு பவர்ஃபுல் இடம். சரி, இப்போ நான் உங்களை கேட்கறேன், நீங்க திருத்தணிக்கு போயிருக்கீங்களா? அந்த மலையோட சக்திய, அந்த அமைதிய நீங்களும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உங்க அனுபவம் எதுவா இருந்தாலும் சரி, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கதை இத பாக்குற இன்னொருத்தருக்கு நம்பிக்கையை கொடுக்கலாம்.